கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, செவி சாய்த்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளில் இந்த செய்திக்கென்று தியானிக்கும்படியாய் தேவனுடைய ஆவியானவராலே திட்டமாக தெளிவாக திருவுளம் பற்றப்பட்ட வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே வேதத்தில் தேவன் நமக்கு ஒரு வித்தியாசமான பகுதிகளை தியானிக்க காண்பித்திருக்கிறார். நற்கிரியைகள். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், அல்லது கர்த்தர் மேலே பாசமாக இருக்கிறோம், நேசமாக இருக்கிறோம், அவருக்காக எதையுமே நம்ம செய்கிறோம். அதெல்லாம் ஒரு விதமான கிரிகை. இது இல்லாமல் இன்னும் சில கிரிகைகள் இருக்குது, நற்கிரிகைகள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நல்ல செயல்களை பொதுமக்களுக்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நம்ம செய்யும் பொழுது அந்த மக்கள் நம்மை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மேலே 2 வசனத்தை நான் உங்களுக்கு நிழலாட்டமாய் காண்பிக்க விரும்புகிறேன். 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க. 14வது வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் சபையையும் எப்படி வைத்திருக்கிறாரா? உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறாரா, இந்த பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறாராம். இது ரெண்டுமே மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியது. உப்பு பாருங்க, அது எல்லா இடத்துலையும் சுவையை கொடுக்கும். இந்த வெளிச்சத்தை பாருங்க, எல்லா இடத்துலையும் இருளை போக்கி கண்களுக்கு தெளிவை தரும். இருளா இருக்கிற இடத்துல ஒன்று கூட தெரியாது, ஆனால் வெளிச்சம் இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு தெரியும். எவ்வளோதான் அழகான உணவாக இருந்தாலும் அதில் உப்பு இல்லைன்னு வச்சுங்களே, உப்பில்லாத பண்டோ குப்பை இல்லைன்னு சொல்கிறேன். உப்பு தான் அது. உப்பு சாரமற்று போனால் அது எதினால் சாரமாக்கப்படும்? அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது, குப்பையில் தான் போடணும். எவ்வளோ பெரிய சாப்பாடுனாலும் என்ன டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாலும் அதுக்கு சுவையை தரக்கூடியது உப்பு. இதே போல் கர்த்தர் இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறாரு, மனுஷர் உங்கள் நல்ல கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வேத வசனத்தில் சில காரியங்களை உங்களுக்கு இந்த கால வேளையில் வேதத்தில் இல்லாத ஒன்றை நான் டச் பண்ணவே மாட்டேன், அதில் இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம் என்பது இந்த வசனத்தில் இருந்து நமக்கு தெரியும். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தேங்க்யூ, ஒண்டர்ஃபுல், 318வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாடு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை, 10வது வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2:10, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நம்ம உலக மனுஷர்களாக இருந்தோம், வழக்கத்தின்படி வாழ்கிறவர்களாக இருந்தோம். கண் போன போக்கில், மனம் போன போக்கில், உணர்வு போன போக்கில், உணர்ச்சி போன போக்கில் தாறுமாறாய் ஓடக்கூடிய பெண் பெட்டகமாய் நம்ம வாழ்ந்தோம். நமக்கு சத்தியம் இன்னதென்று தெரியாதபடியினால, நமக்கு போதித்து நடத்தினவர்கள் சரியான பாதையை நமக்கு காட்டாதபடியினால, எது தொழுகை என்பது நமக்கு காண்பிக்கப்படாததுனால கண் பார்த்ததெல்லாம் நம்ம தொழுது கொண்டு மனம் போன போக்கிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அதை தான் இங்கே சொல்றாரு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னாடி இருந்தது வேற வாழ்க்கை, இப்போ இருக்கிறது வேற வாழ்க்கை. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் தேவனுடைய இரக்கம் நமக்கு தெரியல,
அவர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், காருண்யம் உள்ளவர், கரிசனை உள்ளவர், தாங்குகிறவர், தூக்குகிறவர், ஏந்துகிறவர், தப்புவிக்கிறவர்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரிவிக்கப்படலை, தெரியலை, அறியாமையின் கண்கள் நமக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த இரக்கத்தை நம்ம தெரிந்து கொண்டோம். அவர் அப்படியே எழுதுகிறார் பாருங்களே, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்த நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறவர மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். சந்திப்பின் நாளிலே, அவர்கள் தேவனை சந்திக்கிற நாளிலே, அவருக்கு பாருங்க, அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே எப்படி நடக்கணுமா, நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும், வேத வாசிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆராதனையில தொழுகை செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நல் நடத்தை உள்ளவர்களாய், நற்கிரிகை உள்ளவர்களாய், நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்களாய், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நம்முடைய இடங்களில் நம்ம வாழ வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உங்களை பார்க்குறவங்க பிதாவை மகிமைப்படுத்தணுமா, உங்களோடு பழகிறவங்க பரலோகத்தை மகிமைப்படுத்தணுமா, உங்களோடு வசிக்கிறவர்கள் உங்கள் நல்ல காரியங்களை பார்த்து பரவாயில்ல, இவங்க நல்ல இப்படிலாம் பேசுகிறாங்க, நல்ல செய்கிறாங்க, இவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்குன்னு சொல்லி உங்கள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் நற்கிரியை மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை எதற்காய் கர்த்தர் அழைத்தார் என்று பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பக்க நம்பர் 270வது பக்கம், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரிகைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்ப உங்கள்கிட்ட நற்கிரிகைகளை ஆரம்பித்திருக்கிற தேவன் எவ்வளவு காலம் உங்கள்கிட்ட நற்கிரிகைகளை அவர் நடப்பிக்க விரும்புகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், அவர் வெளிப்படுகிற வரைக்கும், அவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிற வரையும் உங்களுக்குள்ளே நற்கிரிகைகளை நடப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ரோமர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எனக்காக பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சில வசனங்களை திருப்பி பார்த்தால்தான் இந்த காரியங்கள் எத்தனை இடத்துல எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நீங்க என்ன ஜெபம் பண்ணுனா மட்டும் நித்திய ஜீவன் கிடையாது, நற்கிரியைகளை செய்யணும், தான தர்மங்கள், ஏழைக்கு இறங்கணும், நிறைய காரியங்களை நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளேயே பிரவேசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை, நற்கிரியைகள் என்றால் நல்ல காரியங்களை, நல்ல வார்த்தைகளை, நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல தர்மங்களை இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது என்ன கிடைக்குமா, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கோ நித்திய ஜீவனை கொடுப்பாரா. அடுத்த வசனம் பாருங்க. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை வரும். முன்பு என்ன எழுதுறாரு, நற்கிரியைகளை செய்து கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அடுத்த வசனம், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ என்ன வருமா, உக்கிரக கோபாக்கினை வருமா. இப்போ நம்ம பார்த்தா வழக்கத்தின்படியே வீடுகளில் என்ன நடக்குது, அதிகமாக சண்டை தான் நடக்குது. கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் தாய்க்கு சண்டை, அநாத்தனாருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சண்டை, அது அப்படியே கொலா சண்டை, அப்புறம் தெருவு சண்டை, அப்புறம் வீதி சண்டை. நம்மளை பார்த்தோன்னே சொல்கிறாங்க, அவங்களா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா பக்தியாக இருப்பாங்க, திங்கக்கிழமையில் அவங்க உண்மை சுபாவம் தெரியும். ஏனென்றால் அவங்க தெருவில் நடக்கும் பொழுது சண்டை, உட்காரும் பொழுது சண்டை, எந்திரிக்கும் பொழுது சண்டை, காய் கடைக்காரங்கள்ட்ட சண்டை, வர்ற பால்காரன்ட்ட சண்டை. அப்போ வேதம் சொல்லுது, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை
வரும். அப்போ பார்த்தீங்களா, நம்ம எப்படிப்பட்ட சாட்சி நமக்கு தேவையாக இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு வீட்டில் எப்பயும் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நற்கிரிகளை செய்யலை, துர்க்கிரிகளை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை நம்ம மறுதளிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சம்பவத்தை அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் எழுதியிருக்கிறதை உங்களுக்கு இந்த காலை வேளையில் காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாமா? யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளு தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இங்க ஒரு பெண்ணை எழுதியிருக்காங்க, தொற்கால். அவளுக்கு இன்னொரு பேரு இருக்குது, தபித்தாள். தொற்கால் என்னும் பேருள்ள தபித்தாள். அவள் எப்படிப்பட்டவளா? ஒரு சீசி, ஒரு பெண், சீசர். ஆண்களுக்கு சீசர், பெண்களுக்கு சீசி. இவள் எப்படி இருந்தாலும் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். சீசராக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், விதவையாக இருந்தாலும், இவள் எப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவளாக இருந்தாலும் மிகுதியாக தர்மங்களையும் ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவளாக, அநேகருக்கு உதாரணத்துவமாய் கொடுக்கக்கூடியவளாக, அநேகருடைய கைகளை தாங்கக்கூடியவளாக, அநேகரை விசாரிக்கக்கூடியவளாக, அநேகருடைய குடும்பங்களை கட்டக்கூடியவளாக, அநேகருக்கு பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவான நல்ல செயல்களை செய்யக்கூடியவளாக இவள் இருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில 37 அந்நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். நல்ல தர்மம் செய்கிறவ, ஏழைகளை விசாரிக்கிறவள், சீசியாய் இருந்தவள், கர்த்தர் மேல பற்றுதல் உள்ளவள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலையும் மரணம் வந்துருச்சு. சரி, மரணம் அனுஜனு என்ன நடக்குது வேதம் சொல்லுது பாருங்கள். 38 வசனம். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களோடு கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பெண்ணு மரித்து போனால் அவள் நல்ல குணம் உள்ளவள், உதாரண குணத்தோடு செயல்படக்கூடியவள், அநேகரை விசாரிக்கிறவள், அநேகருக்கு உதவி செய்கிறவள், அநேகரை தாங்குகிறவள், தூக்குகிறவள், அநேகர் மேல பற்றுதல் உள்ளவள். இப்ப அவள் மரித்து போனால் அவளுடைய சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? படுக்கையில வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கிற விதவைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்களாம்? விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பாருங்க, அவள் செய்த நற்கிரிகளை அங்க காண்பிக்கப்படுது. அவள் செய்த அங்கிகளையும் அவர் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். ஏனென்றால் அவர் அநேகருக்கு நல விசாரிக்கக்கூடியவளாய், உதவி செய்யக்கூடியவளாய், தாராள மனம் உள்ளவளாய், நற்கிரிகளை தாராளமாய் செய்யக்கூடியவளாய் இருந்தபடினா அவள் மரித்து கிடந்த பொழுதும் அவளை சூழ்ந்து அநேகர் நின்று அவள் செய்த வஸ்திரங்கள், அவளுடைய அங்கிகளை எல்லாம் காண்பித்து பேதுருவிடத்தில் அழுகுவதையும் சுற்றி நிற்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தொற்கால் என்பவள் ஜெபிக்கிறவளாய் மட்டுமல்ல, நல்ல குணம் உள்ளவளாக, தாராளமாய் மக்களை நேசிக்கக்கூடியவளாக, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய சுவாபங்களை பூமியிலே மனுஷனிடத்தில் காண்பிக்கக்கூடியவளாயும் அவள் இருந்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்களே, மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல ஏசப்பா ஒரு நற்கிரியைகளை காண்பிக்கிறாரு. அங்க ஒரு பெண் ஓடி வர்றா. வந்து ஏசப்பா கிட்ட அவர் செய்யக்கூடிய கிரியைகளை சீசர்களை எப்படி தடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், மத்தேயு 26:7. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனம் பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஒரு ஸ்திரீ ஓடி வருகிறாள். வந்து பரிமள தைலம், விலையேற பெற்றது. பெண்கள் வந்து தங்களுடைய எதிர்காலத்திற்கென்று வைத்திருக்கிற தைலங்கள், அதனுடைய விலை அதிகம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த தனக்குன்னு வைத்திருந்த தைலத்தை, தன்னுடைய எதிர்காலத்துக்குன்னு வைத்திருந்த தைலத்தை, தன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று அவள் சம்பாதித்து வைத்திருந்த அந்த தைலத்தை இப்ப கொண்டு வந்து இயேசுனுடைய சிரசின் மேல் ஊற்றினாளாம். அப்பொழுது சீசர்கள், 8வது வசனம், அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்றுக்கு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்?
என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்ப இந்த ஸ்திரீ செய்த அந்த செயல் என்ன கிரியை என்று கர்த்தர் சொல்றாரு? நல்ல கிரியை செய்திருக்கிறாள். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான ஒரு காரியத்தை இவள் எனக்கு செய்திருக்கிறாள். நீங்கள் இவளை தடை பண்ண வேண்டாம், இவளை குறித்து நீங்க விசனப்பட வேண்டாம். அவங்க என்ன விசனப்படுறாங்களா? வீண் செலவு எதுக்கு, இதை விற்று நிறைய பேருக்கு கொடுத்துருக்கலாமே, இவர் சிரசுல ஊத்தி கீழே போயிருச்சே, வேஸ்டான்னு சொல்லி அவர்கள் விசனப்படுவதையும் கர்த்தர் அதை நற்கிரிகள் என்று சொல்லுவதையும் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்றைக்கு நம்மிடத்திலையும் கர்த்தர் இந்த தாராளமான இருதயத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கென்று விதைப்பதும், கர்த்தருக்கென்று அறுவடை செய்வதும், கர்த்தருக்கென்று அநேக ஆத்துமாக்களை அவருடைய களஞ்சியத்தில் கொண்டு வரக்கூடிய நல்ல கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்கள் கிரியைகளை மனுஷர்கள் கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மனுஷர்கள் மத்தியிலே பிரகாசிப்பிக்க கடவது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையாய் சில வசனங்கள் நம்ம வேதத்துல எப்பொழுதுமே ஆறுதலான வார்த்தைகளையே பார்த்துட்டு போகக்கூடாது. இன்னும் நிறைய மறைவான காரியங்கள் இருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், இதெல்லாம் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எனக்காக நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் 17:5 வாசிக்கிறேன். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். மற்றவங்களை பரியாசமா பார்க்கறது, வீடு இல்லைன்னா அவனை பரியாசமா பார்க்கறது, வேலை இல்லைன்னா அவனை பரியாசமா பார்க்கறது, உடல்ல அங்கவீன குறை உள்ளவனா இருந்தா அவனை பரியாசமாய் பேசுவது, குருடைங்கிறது, செவிடைங்கிறது, சப்பானிங்கிறது, மொடவைங்கிறது, படிக்காதவைங்கிறது, ஆகாதவைங்கிறது, குள்ளைங்கிறது, அல்லது சம்பாதிக்க தெரியாதவைங்கிறது, ஒரு பைசாவை சம்பாதிப்பானான்னு சொல்லி அடுத்தவனை ஏளனமாய் பேசுவது. இங்க எழுதியிருக்கு பாருங்களேன், ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் என்ன பண்றானா? அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறான், தண்டனைக்கு தப்பான். மற்றவங்களை என்னைக்குமே அற்பமா பார்க்காதீங்க. சிறியவரில் ஒருவனையும் நீ அற்பமாக எண்ணாதே. அப்படி நீ அற்பமா எண்ணினா அவனுடைய தூதர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார்களே. அப்ப நீங்க நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்களை நம்மளை விட என்ன பண்றது? அற்பமா நின்றது. அவங்க என்ன, அவங்க சம்பளம் இவ்வளவு, என்னுடைய சம்பளம், நான் என்ன கலரா இருக்கேன், எனக்கு எவ்வளவு அழகான ட்ரெஸ் இருக்கு, எனக்கு எவ்வளவு வஸ்திரங்கள் இருக்கு, எனக்கு எவ்வளவு அணிகலன்கள் இருக்கு, என் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, என் குடும்பம் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன். மற்றவர்களை நீ அற்பமா என்ன நீ தேவனுடைய பார்வையில கனவீனமாய் மகனாக மகளாக மாறிடுவ. வேதம் சொல்றது, உன்னை நேசிப்பது போல நீ பிறனையே நேசி. உன்னுடைய நல்ல காரியங்களை பார்த்து பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவங்கள் மத்தியில பிரகாசிக்கணும். ஆனா நமக்கு வெளிச்சம் பிரகாசிக்காம நம்ம கெட்ட குணம் தான் இன்னைக்கு நிறைய இடத்துல பிரகாசிக்குது தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பாருங்களே, நீதிமொழிகள் 19:17 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு கொடுத்துட்டோம்னா அது நீங்க கர்த்தருக்கே கடன் கொடுத்த மாதிரி. நம்ம நினைக்கிறோம் இவனுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய படைப்புல உண்டாக்கப்பட்ட எந்த ஒரு ஏழைக்கும் நீ உதவி செஞ்சேனா அந்த ஏழை என்ன மாதிரி சொல்லுவேன்? நீ நல்லா இருப்ப சாமிம்பேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுவேன், கட்டாயம் சொல்லுவேன். அவன் அவனு எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு துஷ்டனா இருந்தாலும் சரி, ஆனா அவனுக்கு நீ உதவி செய்யும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும், நீ போற காரியம் நல்லா வாய்க்கும்னு அவன் மனதார சொல்லுவான். ஆனா நிச்சயமா அந்த வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க வேதம் சொல்லுது பாருங்க, ஏழைக்கு இறங்கினுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான். இது ஒரு நற்கிரியை தான். நீங்க இங்க வந்து ஜெபிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய தெருக்களில, உங்களுடைய வீடுகளில, நீங்க வேலை பார்க்கிற இடங்களில எத்தனையோ ஏழை எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், உதவியற்றவர்கள், உதவிக்கு ஆட்கள் அற்றவர்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு நீங்க உதவி செய்தாலே நீங்கள் கர்த்தருக்கு செய்த உதவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே இந்த காரியங்களை எல்லாம் செய்தார் என்று வேதத்துல இருக்கு, அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம், மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம், இந்த 2 வசனத்தையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்துல வந்து
அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்வை அடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்க, வந்தவங்க அத்தனை பேரையும் இயேசுப்பா சுகமாக்கிட்டார். எதுவுமே கேள்வியே கேட்கல. இதை விசுவாசிக்கிறாயா, நம்புகிறாயா, நீ எந்த ஊருக்காரரு, எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அவரிடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்ட சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் மற்றும் அத்தனை பேரையும் ஏசப்பா உடனே 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 சுகமாக்கினார். அதனால என்ன நடந்துச்சா? அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதாங்க நற்கிரியை. நம்மளால முடிஞ்சது. நீங்க செய்யற காரியத்தினால அந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு வெளிச்சமா இருக்கணும், அல்லது உப்பாய் நீங்கள் இருக்கணும். அவர்களுக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு பாத்திரமா இருந்தாலே அதன் நிமித்தம் பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல, அஸ்தமனமான பொழுது, சாயந்தரம் ஆன பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இங்கேயும் நீங்க கவனித்து பாருங்க, எந்த வேரியேஷன் இல்லை, எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. எந்த கேள்வியுமே கேட்கல. யாரெல்லாம் வர்றாங்களோ, அஸ்தமனம் ஆன பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இங்கேயும் அவர் எந்த ஒரு கேள்வி கேட்கவே கிடையாது. யாரெல்லாம் கொண்டுட்டு வர்றாங்களோ அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். இதுதாங்க நற்கிரியை. உங்களால முடிஞ்ச உதவி, வேதம் சொல்லுது, உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. வேதம் சொல்லுகிறது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் சிறையில அடைக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க கூடுமானால் விடுதலையாக்கு, தெரியாது என்று சொல்வாயானால் தேவன் உன்னை அறிவாரே என்று வேதம் சொல்லுது. நமக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர்களுக்கு ஓடி போய் நீங்க செஞ்சீங்கன்னா அதுவே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற நற்கிரிகளாய் இருக்கிறது. பாருங்க, கலாத்தியர் புஸ்தகத்துல அழகாய் பவுலடிகள் எழுதுகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். Thank you wonderful the Holy Spirit. 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் எப்படி இருந்தேன், கருத்துள்ளவனாய் இருந்தேன். ஊழியத்துல ஒரு பாட்டு ஜபம், வேத வாசிப்பு, ஊழியம், அபிஷேகம், அனைத்து எல்லாமே. ஆனா இன்னொரு பகுதி இருக்கு, தரித்திரரையும் நம்ம நினைத்து கொள்ளணும். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். தரித்திரர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு போகணும். தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கு. பவுல் சொல்றாரு பாருங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். பாருங்க, இந்த உலகத்துல நம்ம என்ன கொண்டுட்டு வந்தோம், என்ன கொண்டுட்டு போறோம். நான் 2 வசனத்தை சொல்லி நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாருக்கும் பக்க நம்பர் 290. இந்த வசனம் எல்லாருமே படிக்கணும் கட்டாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், ஒன்று மட்டும் நிச்சயம், நீ எதுவுமே கொண்டுட்டு வரல, எதுவுமே நீ கொண்டுட்டு போகல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை சத்தியம். நீ வரும் பொழுது வெறுங்கைதான், நீ போகும் பொழுது வெறுங்கைதான். அடுத்த வார்த்தையை சொல்ற, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும். நல்லா சாப்பிட்றியா, நல்லா தூங்குறியா, நல்லா ட்ரெஸ் போடுறியா, அதுவே தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை தேவனுடைய. இந்த உலகத்துல ஒரு நேரம் தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. 2 நேரம் சாப்பாட்டுல வாழ்றவங்க இருக்காங்க. சில பேர் தான், கொஞ்சம் பேர் தான் 3 நேரம் சாப்பிட்றாங்க. 3 நேரமே சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அது நம்மளால உணர முடியல. எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கிடையாதுங்க. எத்தனையோ வியாதிக்காரர்கள் சாப்பிடவே முடியாது. எத்தனையோ பேர்கள் பணியின் நிமித்தம், வியாதியின் நிமித்தம், குடும்ப சூழ்நிலை நிமித்தம் சாப்பாடே இல்லாம இருக்கிறாங்க. இங்க அழகாய் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உண்ண இருக்குதா, உடுக்க இருக்குதா,
அதை பெருசா என்ன, அதுவே போதும் என்று இருக்க கடவும். எதையுமே நம்ம கொண்டுட்டு வரல, எதையுமே நம்ம கொண்டுட்டு போறதில்ல. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற வரையும் நம்ம பிறருக்கு வெளிச்சமா இருக்கணும், பிறருக்கு கொடுக்கணும், பிறரை தாங்கணும், பிறரை நேசிக்கணும். அதுக்கு அடுத்த வசனத்துல இன்னொரு வசனம், சங்கீத புஸ்தகம் 112:9 வாசித்து பார்க்கலாமா? எல்லாரும் இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நம்ம எப்பயுமே ஆறுதலான வார்த்தையே கேட்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய பணிகள், சில பணிகள் முடக்கப்படும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய எல்லைகளில் தடைபடுகிறது. சங்கீதம் 112:9, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு, பக்கத்தில் சொல்லுங்க, மகிமையா உயர்த்தப்படும். ஏழைகளுக்கு கொடுத்து பாருவே, இறைச்சு பாருவே, உன்கிட்ட இருக்கிறத நீ தாராளமாய் மற்றவர்களுக்கு செஞ்சு பாருவே, உன் கொம்பு உயர்மா. ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுனிடத்துல வருகிறான். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னான். ஏசப்பா சொன்னாரு, நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கு உனக்கு தெரியுமான்னாரு. அவன் எல்லா பிரமாணத்தையும் கரெக்டா சொன்னான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நித்திய ஜீவனை அடையணும்னா நீ உனக்கு உண்டானதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வாப்பானார். ஆனா அவனோ அந்த வார்த்தையை கேட்டோடனே வருத்தத்தோடு அவன் போயிட்டானான். ஏன்னா அவனுக்கு கொடுக்க மனது கிடையாது. அவனுக்கு பரலோகத்தை விட ஐஸ்வர்யத்தின் மேல அவனுக்கு பற்றுதல் அதிகம். அதனாலதான் அவனுக்கு கொடுக்க மனமற்றவனாய் இந்த வேதத்துல இயேசுப்பா கிட்ட வந்துட்டு வருத்தமாய் போன ஒரே ஒரு நபர் அவன்தான். ஆனா அவன் கூப்பிட்டது நல்ல போதகரேன்னு கூப்பிட்டான். அவனுக்கு வேதம் பூரா தெரியுது, நியாயப்பிரமாணம் பூரா சொல்றான், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்ப நியாயப்பிரமாணம் தெரியுது, கை கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த கை கொண்ட அந்த வசனத்தின்படி செய்ய மனமற்றவனாய் இருந்தான், வருத்தத்தோடு போனான். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, ஒட்டகமானது ஊசியின் துவாரத்துக்குள்ள கூட போயிரும், ஆனா ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ள போவது கூடாத காரியம், அரிதான காரியம் என்று சொல்லி கர்த்தராகி இயேசு சொன்னாரு. அருமையான தம்பி, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று நீதிமொழிகள் 11:24 சொல்லுது. ஐஸ்வர்யவான் ரத்தாம்பர உட உடுத்தின, தினந்தோறும் பலவர்ணமான உணவு சாப்பிட்டான், அவனுக்கு குறைச்சலே கிடையாது. ஆனா அவனுக்கு பக்கத்துல ஒரு லாசர் இருந்தான், ஒருவேளை உணவில்லாமல் இருந்தான். 2 பேருமே வாழ்ந்தார்கள், 2 பேருமே ஒரே ஊர்ல இருந்தாங்க, ஒரே பட்டணத்துல இருந்தாங்க. சுகபோகமாய் இவன் வாழ்றான், அவன் சுகவீனமாய் வாழ்றான். இவன் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கிறான், அவன் ஒரு ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கல. ஆனால் 2 பேரும் ஒரு நாள் இந்த உலகத்துல ஓட்டத்தை முடித்தார்கள். 2 பேரும் 2 இடத்திற்கு போனார்கள். ஒருவன் பரலோகத்துக்குள்ளேயும் ஒருவன் பாதாளத்துக்குள்ளேயும் போனான். யாரு பாதாளத்துக்குள்ள போனா? ஐஸ்வர்யவான், செல்வச்சீமான், ரத்தாம்பரம் உடுத்தினவன், சுகபோகமாய் வாழ்ந்தவன், சொடக்கு விடுற இடத்துல எல்லாம் வேலைக்கு ஆட்கள், கூப்பிட்டால் ஓடி வர ஆட்கள். ஆனால் அவன் போன இடம் பாதாளம், யாருமே கிடையாது, அனாதை, தெருவில் கடந்தவன், ரோட்ல கடந்தவன், பருக்கள் வந்தவன், நாய்கள் அவன் பருக்களை நெற்கிற்று, ஒரு சம்பாத்தியம் இல்லாதவன், பிழைக்க வழியற்றவன், உணவற்றவன், தரித்திரனாய் இருந்தவன். அவன் போய் சேர்ந்த இடம் பரலோகம் என்று ஆபிரகாம் மடி என்று வேதம் சொல்லுது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு ஓட்டம் தான். நம்ம ஒரே விதமா போகக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன சொல்லுதோ அத்தனையும் நம்ம செய்யணும். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, உன்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கணும். நீ எதை காட்டுற? வெளிச்சத்தை காட்டுறியா, இருளை காட்டுறியா? உன்கிட்ட இருக்கிற உன்னை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி நீ வாழ்றியா, அல்லது உன்னை பார்க்கறவங்க கிறிஸ்தவமே வேணாம்டா, செபிக்கிறேங்கிறேன், வீட்டில் நடக்கிறத பார்த்தா, அவன் கையில் இருந்து வர்றதை பார்த்தா, அவனுடைய நடத்தையை பார்த்தான்னு சொல்லி நம்மளை பார்த்து தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதா, அல்லது நம்மளை பார்த்து பரலோக நாமம் மகிமைப்படுகிறதா? உபாகம் புஸ்தகம் 8:18 எடுக்க வேண்டாம், சம்பாதிக்கிற பலனை நான் உனக்கு தருகிறேங்கிறார். மத்தேயு 10:8 சொல்றாரு, இலவசமா பெற்றீங்க, இலவசமாய் கொடுங்க. சம்பாதிக்கிற நம்ம நினைச்சிட்டு இருக்கேன், நான் என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்க. நம்ம சொல்றது நிறைய பேர் சொல்றோம், என் கஷ்டத்துல நான் என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? இல்ல தம்பி தங்கச்சி, அது உன்னுடைய பலன் அல்ல. தேவன் பலன் கொடுக்காட்டா உன்னால சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த கர்த்தருக்கு கொடுக்க நீ முடமாய் குஷ்டமாய் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நீ விசாரிக்க பொறுப்பற்றவனாய் இருந்தேனா எப்படி கர்த்தர் உனக்கு கொடுப்பார்? இதை கேட்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? அவர் உண்டாக்கின ஜனத்திற்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? நம்ம அதுல நம்ம முடமா இருக்கும் பொழுது, அதுல நம்ம குருடா இருக்கும் பொழுது, அதுல நம்ம செவிடா இருக்கும் பொழுது, அந்த வசனத்தை நம்ம காதை அடைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த ஐஸ்வர்யவான் போன இடம் தான் நம்முடைய வாழ்க்கையில.
அப்போ இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட லைவாக பேசியிருக்கிறார். நீங்கள் மட்டும் இல்லை, லைவில் இருக்கிற நிறைய பேரோடு பேசுகிறார். அவங்க என்ன பேசுகிறாரு? உன் நற்கிரியில ஜனங்கள் பார்க்கணும், நீ வெளிச்சமாக இருக்கணும், நீ பூமிக்கு உப்பாக இருக்கணும், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், நீ மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், உன்னை பார்க்குறவன் பரலோகத்தை பார்க்கணும், உன்னை பார்க்குறவன் இவர்களை போல வாழணும்னு சொல்லணும். ஆனால் அவர்கள் நம்மளை பார்த்துட்டு இவன் போகிறது மாதிரி நம்ம போகக்கூடாது, இவன் வார்த்தை ஒன்று பேச்சு ஒன்றுன்னு சொல்கிறான், அப்படி நம்மளை பார்த்து சொல்லக்கூடாதுங்க. நம்ம இயேசுவுக்காக வாழ்கிறோன்னு அவன் சொல்லணுங்க. அந்த அளவுக்கு நீ மற்றவர்களுக்கு பிரகாசமா இரு என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். எல்லாம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த வார்த்தையை ஒன்று மாறாமல் பிசிறு மாறாமல் வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கிருபை பாராட்டி இருக்கிறீர். இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உம்முடைய வெளிச்சத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாய் உப்பாய் சாரமேற்றின உப்பாய் இருக்க கிருபை பாராட்டும். எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே.